ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைய பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஆங்கில புத்தாண்டை பார்த்துட்டீங்க. இப்ப பார்க்கக்கூடிய பலன் தமிழ் புத்தாண்டு. ஒரு தமிழனா பிறந்தால் தமிழ் புத்தாண்டு அனைவருமே எதிர்பார்ப்பாங்க. இது எல்லாருமே பார்க்கக்கூடிய பலன். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த வருஷம் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது. ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்துடைய பேர் என்னங்க? அதாவது விசுவாசு வருடம். இந்த வருஷம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குரோதி வருடம், இது விசுவாசு வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேர்லயே பாருங்க நிறைய அர்த்தம் இருக்கு பாருங்க. இந்த வருஷத்துல யார் ராஜா வரார்? சூரிய பகவான் ராஜாவா வராருங்க. இது மிகப்பெரிய ஒரு யோகம். அப்ப சூரிய பகவான்னா என்ன? நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய இந்த வருஷத்துல அதிகமா இருக்கும். வெப்பநிலை அதிகமா இருக்கும். அரசாங்க அரசியல நிறைய விஷயங்கள் மாற்றம் வரலாம் இந்த வருஷத்துல. நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடான விஷயம் நிறைய நடக்கும். நிறைய எல்லாமே நேர்வழியில மட்டும் போகக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துல கண்டிப்பா உண்டு. இதான் இந்த வருஷத்துடைய பலன். பொதுவா பாருங்க, இந்த 12 ராசிக்கும் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் குரு சுக்ரன் டிவி சேனலுக்கு, நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே, பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேசராசி. இதுலயுமே பாருங்க, ஒரு தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் மேசராசிக்காரங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இதுலயுமே பாருங்க, விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் ஒரே ராசி எதுனா இந்த மேசராசி. அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார்? பொதுவா பாருங்க, நம்ம ஆங்கில புத்தாண்டு பார்த்திருப்போம். இது சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு. உங்க தலையெழுத்த மாத்துமா மாத்தாதா, அதற்கான உள்ள புத்தாண்டு பலன் தான் இது. இந்த தமிழ் புத்தாண்டை வச்சு பொதுவா எதை வச்சு கம்பேர் பண்ணி எடுப்பாங்கன்னா, யாரு ராஜா யாரு மந்திரி இதெல்லாம் வச்சுதான் எடுக்க முடியும். ஏன்னா இந்த வருஷத்துல ராஜா யார் வர்றாரு? சூரிய பகவானா வர்றார். ராஜா சூரியன், மந்திரியும் சூரியன். இப்ப பாருங்க, எல்லாமே சூரிய பகவானுடைய ஆதிக்கம் இந்த வருஷத்துல இருக்கும் தமிழ் வருட பருப்புல. அப்ப சூரியன் தான் எல்லாமே பலமா இருப்பார். ஏன்னா சித்திரை மாசத்துல அந்த மாசம் பிறக்கிறதே பாருங்களேன், லக்னம் கும்ப லக்னம் வருது. இந்த வருஷம் பிறக்கிறது லக்னம் கும்ப லக்னம். ராசி பாருங்க, துலா ராசி சுவாதி நட்சத்திரம் வருது, பிறக்கிறது. லாபகரமான லக்னம் பிறக்குது. சனி பகவான் 2ஆம் இடத்துல வருமானத்துல போய் உட்காந்துருக்காரு. சனி ராகு சுக்கிரன் புதன் 4 கிரகம் ஒரே இடத்துல உட்காந்துருக்குமாங்க 2ஆம் பாவத்துல. இப்ப இந்த வருஷமே எப்படி இருக்கும்? அமோகமா இருக்கும். சூரியன் இருக்கிறதுனால நேர்மையான விஷயங்கள் நிறைய இந்த வருஷத்துல நடக்கும். அரசியல் அரசாங்கத்துல நிறைய ஒரு மாற்றங்கள் நடக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த வருஷத்துல. நெருப்பு சம்பந்தப்பட்டது அதிகமா, வெயில் வெப்பநிலை அதிகமா இருக்கும் இந்த வருஷத்துல. அதாவது இயற்கைக்கு மாறான வெயில் அதெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்புலாம் இந்த வருஷத்துல கண்டிப்பா இருக்கும். ஆனா விவசாயம் சூப்பரா இருக்கும் இந்த வருஷத்துல. இருந்தாலும் இந்த காவல் யூனிஃபார்ம் போட்டவங்க, எந்தெல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்குன்னா ஒரு சில தடைகளை கொடுக்கக்கூடிய வருஷமா இந்த வருஷம் இருக்கும். மற்றபடி பார்த்தா எல்லாமே நான் தனியா ஒரு வீடியோ பதிவு பண்ணுவேன், கண்டிப்பா பார்க்கலாம் நீங்க. இந்த வருஷம் இப்ப தமிழ் புத்தாண்டு எதை வச்சு மையமா எடுக்க முடியும்னா, 3 கிரகத்தை வச்சுதான் மையமா எடுக்க முடியும். இந்த 3 பயிற்சியை சொல்லுவாங்க. இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி. இதை வச்சுதான் நம்ம எடுக்க முடியும். இந்த வருஷத்துல பாருங்க, பொதுவா பாருங்க, வருஷத்துல இது ஒன்னா பயிற்சி ஆகுது இந்த வருஷம்தான். ராகு சனி பகவான் போன வருஷோட ஆகல போல, தமிழ் புத்தாண்டு ஆகல. இந்த சனி பகவான், ராகு கேது பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான், எல்லாமே பயிற்சி ஆகிறது இந்த வருஷத்துலதான். அப்ப இந்த வருஷம் பாருங்க, ஆரம்பமே மேசத்துல பாருங்க, சுக்கிர பகவான் சூரிய பகவான் உச்சமா இருப்பார். இப்ப வருஷம் ஆரம்பமே பாருங்க சூப்பரா இருக்கும். மேசராசியை பொறுத்தவரை தைரியமா இருக்குங்க. எல்லா விஷயம் சரி, பழச விட்டுருங்க.
ஏழரை சனி வந்துச்சு அப்படின்னு பயப்படாதீங்க. இந்த வருஷத்துக்கு ராஜா யாரு? சூரியன். அப்ப நீ ஏன் பயப்படணும்? எதுலையுமே எதிர்த்து நின்று தைரியமா அடிக்கக்கூடிய ஒரே ஆள் யாரு? நீங்க தான். எதிர்த்து நின்று அடிங்க. இந்த வருஷத்துல எல்லாமே சூப்பரா இருக்கும். இது வருட பலன். நல்லா பாருங்க. நீ எப்ப வேணா இந்த வீடியோ எடுத்து பாத்துங்க. வருட பலன், உங்க வருஷம் ஃபுல்லா பார்க்கக்கூடிய பலன். ஏன்னா சூரியன் உச்சத்துல உட்காந்துருக்காரு, குரு 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. அப்ப நிறைய பேருக்கு பாருங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? விரைய சனி வந்துச்சு, லாபம் போச்சு, எல்லாமே தடையா இருந்துச்சு. நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. வருமானம், லாபம், இது எல்லாமே பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்திருக்கும். ஏன்னா குரு 2ஆம் இடத்துல இருந்தும் ஒரு 4 மாசமா வருமானம், பொருளாதாரத்தை ரொம்ப தடை பண்ணி விட்டாருங்க மேசராசிக்கு. வருமானம் சரியில்லை. ஏன் மேசராசிக்கு நிறைய மருத்துவ செலவு, நிறைய பேர் எத்தனை பேர் பார்த்தீங்க? கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. மருத்துவ செலவு, தடை, வம்பு, வழக்கு, பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்க மேசராசிக்காரங்க. நண்பர்களாக இருக்கட்டும், பழக்க வழக்கமா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், லாபமா இருக்கட்டும், வருமானமா இருக்கட்டும், எல்லாமே சரியா இல்லை மேஷத்துக்கு. இதுக்கு முன்னாடி ஏன் நிறைய பேருக்கு இந்த ஏழரை சனியை கண்டு நிறைய பேர் பயந்து போயிருக்காங்க. நிறைய பேர், ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த மேசராசி. இந்த வருஷம் உங்களுக்கு எந்த ஒரு தடை இல்லாம கண்டிப்பா இருக்கும். சனி பகவான் ஜாதகம் நல்லா இருந்தா எல்லாமே சூப்பரா அழகா இருக்கும். பாத்துங்க. இந்த வருஷத்துல பாருங்க, நிறைய பேருக்கு வேலை கிடைக்காதவங்களாம் வேலை சூப்பரா கிடைக்கும் பாருங்க. நல்ல ஒரு சூப்பரான வேலை, நல்ல ஒரு உத்தியோகத்துல உயர் பதவியான வேலை எல்லாமே வரும். ஏன்னா ஆரம்பத்திலே பாருங்க, நான் சொன்ன மாதிரி 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு எங்க இருக்காரு? உச்சமான புதனோட, அதாவது உச்சமான சுக்கிரனை சேர்ந்து புதன் உட்காந்துருக்காரு. அப்ப ஆரம்பத்துல பாருங்க, நிறைய பேர் வேலை உத்தியோகம் மாறலாம், கண்டிப்பா மாறிக்கலாம். இந்த காலகட்டத்துல நல்ல வேலை கிடைக்கும், சூப்பரான வேலை கிடைக்கும். ஏன்னா சூரியன் உங்க ராசியில உச்சத்துல உட்காந்துருக்காரு ஆரம்பத்திலேயே. எப்படி பார்த்தாலும் சூரிய பகவான் 1, 2, 3, 4, 5, 6ஆம் பாதம் வருவாரு. அப்போ வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடையும் இல்லாம, தாமதம் இல்லாம உங்களுக்கு ஒரு 6, 7 மாசம் ஓடிருங்க. இந்த வருஷத்துல பாருங்க, நல்ல ஒரு உத்தியோகம், இந்த வருஷத்துல நல்ல ஒரு அனுகூலம், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை எல்லாத்தையும் பேஸ் பண்ணக்கூடிய தைரியம் எல்லாமே இருக்கும். ஏன்னா உங்க ராசியில சூரியன் நட்பு கிரகம் அங்க உச்சமாகறதுனால சொல்றேன். எல்லாத்தையும் பேஸ் பண்ணக்கூடிய தைரியம் உங்களுக்குள்ள வந்துடும். நீங்க மன தைரியத்தை மட்டும் விடக்கூடாது. ஏழரை சனி வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பயப்படாம நீ இறங்குங்க. எல்லாமே வெற்றி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். பொருளாதார வருமானம் குறை இருக்காது இந்த வருஷத்துல. அதான் சொல்லல, வருமானம் குறை இருக்காது. இன்கம் சார்ந்த விஷயம், வருமானம் சார்ந்த விஷயம், இது எல்லாமே பாருங்க இந்த தமிழ் புத்தாண்டுல சூப்பரான வரும். ஏன்னா குரு பகவான் 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல உட்காந்துருக்காரு உங்களுக்கு. அப்ப வருமானத்தை குறை இல்லாம கொடுப்பார். 11ல ராகு இருக்கனாலதான் இங்க பெருங்கொண்ட பணம் இன்கம் கிடைக்குங்கிற வார்த்தையை நம்ம சொல்றேன், சொல்ல மாட்டேன். நிறைய பேருக்கு பாருங்க இந்த இட பிரச்சனை, பூமி பிரச்சனை நிறைய இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும், இனிமே இருக்காது. வீடு, இடம், பூமி பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா மேசத்துக்கு இந்த வருஷத்துல, இந்த தமிழ் புத்தாண்டுல அழகா அமையும். எதுனால சொல்றோம்? 5ஆம் இடத்துல கேது இருப்பார், அப்படியே அள்ளி அள்ளி கொடுப்பாரு. 5ஆம் இடத்துல கேது தான் பயங்கரமா யோசிப்பீங்க, நல்லா கற்பனை வரும். 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு உச்சத்துல உட்காந்துட்டு, அப்ப வீடு, இடம், பூமி, கோர்ட்டு கேஸ், வழக்கு பிரச்சனை எல்லாமே பாருங்க சரியாகி இந்த வருஷத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும். பூமி வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் எல்லாமே பண்ணிக்கலாம். எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் உங்களுக்கு வெற்றி வரும். நீங்க விரைய சனியை கண்டு பயப்படக்கூடாது. ஏழரை சனி வந்துருச்சுன்னு பயப்படாதீங்க. அதை அப்படியே ஓரங்கட்டி வச்சிருங்க. ஏழரை சனி இருந்தா இருக்கட்டும், அடுத்த ஸ்டெப் என்ன, எதை நோக்கி நம்ம போய் ஜெயிக்கணும், அந்த மைண்டுக்குள்ள வாங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயம். சகோதர சகோதரி நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் வெளிநாட்டுல பார்க்கறவங்க நல்லா இருக்கும், இங்க பாக்குறவங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ள நிறைய பேருக்கு தடை இருக்காது. நிறைய பேருக்கு இந்த புத்தாண்டு பிறந்தோடனே திருமணம் முடியுங்க. 11ல ராகு சூப்பரா இருக்காரு. காதல் திருமணமா, 2வது திருமணம், ஏன்னா 5ல கேது ஆசை அதிக உண்டுபடுத்தி காதல் திருமணம் சரி, 2வது திருமணம் சரி, எல்லாமே பாருங்க ஓகே ஆகி வரும் பாருங்க. நிறைய பேருக்கு மேச ராசியில அதிகமா திருமணம் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா, திருமணம் பண்ற ராசி எந்த ராசியா? மேச ராசின்னு அதிகமா சொல்லுவாங்க பாருங்க இந்த வருஷத்துல மட்டும். அது எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு வருஷத்துல. அப்ப நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. பொதுமக்கள் நல்ல பேர் வரைக்கும், வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தொழில் பண்ணக்கூடிய நபருக்கு மட்டும் ஜாதகத்தை பார்த்து சனி பகவானை பார்த்துக்கிட்டு கரெக்டா தொழில ஆரம்பிங்க, பார்த்து பண்ணுங்க, எல்லாமே வெற்றி கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் அரசாங்க வேலை இந்த வருஷத்துல கண்டிப்பா சூப்பரா இருக்கும். பாத்துங்க, அரசியல், அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார். தடை இல்லாம சொல்றேன். வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி போகலாம், நல்ல ஒரு அமைப்பு வரலாம். மெயினா மருத்துவத்துறை சூப்பரா இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல மருத்துவத்துறை, IAS IPS ஆகணுங்கிற பிளான் யாரெல்லாம் மேசராசி வச்சிருக்கீங்க, ஏன்னா சூரியன் தான் இங்க ராஜாவா இருக்காரு, கண்டிப்பா ஆவீங்க. அரசியலும் சூப்பரா இருக்கும் மேசராசியை பொறுத்தவரை. அரசாங்க, அரசியல் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போவீங்க. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் ஃபீல்டு, ரியல் எஸ்டேட் பிசினஸ், இது எல்லாமே இயங்க போகுது. கமிஷன் வியாபாரம் எல்லாமே
மேசத்துக்கு யாரெல்லாம் பண்றீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சூப்பரான வருஷமா இந்த வருஷம் இருக்கு. பாத்துக்குங்க. இல்ல எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டேன். சனி பகவான் மட்டும்தான் இங்க பலவீனம். அப்ப ஜாதகத்தை பார்த்து சனிய பகவான் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துக்கிட்டு அடிங்க, துணிஞ்சு அடிங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். இப்ப நட்சத்திர பலம் ஒரு முதல் நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரத்துல பிறந்தவங்க, தன்மானம் தன்னம்பிக்கையான குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். எதுலையுமே விடாம முயற்சி பண்ணுங்க, உங்க பக்கம் வெற்றியா வந்து குவியும். அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு நல்ல வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு வரும். ஏன்னா இனிமே நீங்க போகக்கூடிய பாதையிலுமே ஒரு வெற்றி பாதை, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலுமே நல்ல ஒரு வெற்றிகள் வரும். இனிமே நீங்க போகக்கூடிய பாதை வெற்றி பாதை. இடம் வாங்குறதோ, பூமி வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ எல்லாமே நல்லா இருக்கும். தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும். நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க. ஏன்னா ஒரு சுபகாரியம், சுப செலவு எல்லாமே இந்த வருஷத்துல பாருங்க சூப்பரா இருக்கும். அதாவது நான் சொல்றது அஸ்வினத்துல பிறந்தவங்களுக்கு 5ல கேது இருக்காரப்ப அற்புதத்தை நீங்க செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பா அமையும். அடுத்து பரணியில பிறந்தவங்க தரணியால போறீங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பரா தேடி வருது. எந்த காரியம் எடுத்தாலுமே தடைகள் இருக்காது. ஏன்னா பரணியத்துல பிறந்தவங்க ரொம்ப குடும்பத்து மேல, ஃபேமிலி மேல நிறைய அக்கறை எடுத்துப்பீங்க. நீங்க இனிமே பாருங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வந்து அமையும். இதுல தோல்வியே கிடையாது. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா இந்த பரணியத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு. லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும். பாத்துங்க. அடுத்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுவுமே நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், ஒரு தன்மையான குணம் இது எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆரம்பமே சூப்பரா இருக்கும். இந்த வருஷ பிறப்பே சூப்பரா இருக்கும். இடமோ, வீடோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்பு, கல்வியோ, உத்தியோகத்துல உயர் பதவியோ இது எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு வரும். எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா அமையும். பாத்துக்கங்க, கரெக்டா மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க பக்கம் ஜெயிக்கலாம். கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை இந்த வருஷத்துல இந்த தமிழ் புத்தாண்டு சூப்பரா இருக்கு. அதாவது இந்த விசுவாசு இந்த வருடம் வந்து என்ன சொல்லுவாங்க, விசுவாசு வருடம் சொல்லுவாங்க. எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் மேஷராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள புத்தாண்டாகவே அமைகிறது.